ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம குயிக்காக டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஹீட் ஆகட்டும். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் வதங்கன்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதங்கினா போதும். இது வதக்கி விட்டுட்டு கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு தக்காளி ரொம்ப தேவையில்லை. நான் 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் 1.5 தக்காளி போதுமானது. ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரம் வதங்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கிக்குவோம். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீன் மேக்கரை ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு அது ஒரு பக்கம் உளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் மீன் மேக்கரை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிங்க. அப்போ தான் கொஞ்சம் கலர் கொடுக்கும். நம்ம நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஷ்மீரி சேர்த்தோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். நீங்கள் காரம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மிளகாத்தூளோட வாசம்லாம் போகட்டும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். நான் கட்டியான தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறினா அரிசி உடஞ்சிரும். ஒரு 20 மினிட்ஸே போதும். இப்போ நான் 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதனால் 3 உலக்கு தண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. இதுதான் அளவு. இப்போ இது எல்லாத்தையும் அரிசி சேர்த்துக்கிட்டு லைட்டாக உள்ளே கொடுத்து கிண்டி விடுங்க. அரிசி உடஞ்சிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ரைஸுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டுட்டு இறக்கிடலாம். பாருங்கள், உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.